ஆபிரகாமுக்கு என்ன வெளிப்பாடு இருக்கு? ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவை பார்க்கணுங்கிற, இயேசு கிறிஸ்துடைய நாளை பார்க்கணுங்கிற வெளிப்பாடு இருக்குது. அவருடைய ஆசை அதை பற்றின ஆசையா இருக்கு. மோசேக்கு ஸ்தோத்திரம் அந்த நல்ல மலையிலே தேவனோடு மறுரூபமாகி அவரோடு பேசுவோம் என்கிற வெளிப்பாடு இருக்கு. அவனுடைய ஆசை எப்படி இருக்கு? அந்த நல்ல மலையை போய் பார்க்கணும். அல்லேலூயா. இந்த ஸ்தோத்திரம் எலியாவுக்கு ஒரு நாள் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்கிற வெளிப்பாடு இருந்துச்சு. ஸ்தோத்திரம், இப்போ அவனுடைய ஜெபம் எப்படி இருக்கு? அல்லேலூயா, ஆமென். இப்போ ஸ்தோத்திரம் பழைய ஏற்பாடு ஸ்தோத்திரம் நீங்க ஆபிரகாமா இருக்கலாம், ஸ்தோத்திரம் வேற மோசேயா இருக்கலாம், எலியாவா இருக்கலாம், இப்படி பலரை சொல்லிட்டே போகலாம். ஸ்தோத்திரம் இதெல்லாம் இருக்கிறது சரிதான். இப்போ நமக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? அல்லேலூயா. அவர்களுக்கு பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சு, ஸ்தோத்திரம் பார்த்தார்கள், இது எல்லாம் ஓகே. இப்போ இந்த வசனங்களுக்கும் இவர்களுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? அல்லேலூயா. நம்ம எல்லாருக்குமே ஒரு வெளிப்பாடு இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 8வது அதிகாரம் 56வது வசனம். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு கலிகூர்ந்தான் என்றார். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்க பார்க்கிற போது என்ன, ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு கலிகூர்ந்தான், இது என்ன வசனம்? இதை பற்றி பேச போறீங்கன்னு நீங்க நினைக்கலாம். ஸ்தோத்திரம். பொதுவாக கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், வேற ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட வசனங்கள் தான் பேசுவாங்க. ஸ்தோத்திரம், பலங்கொண்டு திடமனதாயிரு, அப்படி பேசக்கூடிய இடத்துல ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்கிறதான ஒரு வார்த்தை. இதை பற்றி இந்த அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் முதலாவதாக இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் தேவாலயத்தில் உபதேசிக்கிறார். உபதேசிக்கிற பொழுது அங்கே இருக்கிறதான சில யூதர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட விசுவாசித்ததான யூதர்கள் அவரிடத்திலே வந்து சில தர்க்கங்களை செய்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் அந்த அவர்களுக்கு தேவாலயத்திலே வந்தவர்களுக்கு உபதேசிக்கிறார். உபதேசித்த போது அவர் 51வது வசனத்திலே ஒரு காரியத்தை அவர் சொல்கிறார். ஒருவன் என்னுடைய வார்த்தையை கைக்கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், ஒருவன் என்னுடைய வார்த்தையை கைக்கொண்டால் அவன் என்ன பண்ண மாட்டான்? மரணத்தை காண்பதில்லை என்று சொன்ன உடனே அங்கே இருக்கிறவர்களுக்கு ஸ்தோத்திரம் ஒரு வித்தியாசமான உணர்வு வந்து விட்டது. நீ ஸ்தோத்திரம் உன்னை எப்படிப்பட்டவனாய் காண்பிக்கிறாய்? ஸ்தோத்திரம், ஏன்னா எங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் இருக்கிறாரே, அவரை பார்க்கல நீ பெரியவனோ? ஸ்தோத்திரம், ஆபிரகாம் முதலானவர்கள் மரித்தார்கள், தீர்க்கதரிசிகள் மரித்தார்கள், ஆனால் நீ சொல்லுகிறாய் என்னை விசுவாசிக்கிறவன் என்ன பண்ணுவதில்லை? மரணத்தை காண்பதில்லை. அப்படின்னா நீ ஆபிரகாமை பார்க்கலும் பெரியவனா? அல்லேலூயா. ஆபிரகாமை விட நீ பெரியவனா? அப்படி நீ சொன்ன உடனே தான் அதற்கு பதிலாகத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், அது மாத்திரமல்ல அவன் கண்டு களி கூர்ந்தான். அல்லேலூயா. அதற்கு அவர்கள் திருப்பி சொல்லக்கூடிய பதில், ஸ்தோத்திரம், உனக்கு இன்னும் 50 வயதாகல. என்ன, உனக்கு இன்னும் 50 வயது ஆகலையே, நீ எப்படி சொல்றா ஆபிரகாமுடைய நாளை கண்டான் என்று சொல்லுகிறாய்? கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு மனிதன் உன்னை பார்த்தான் என்றும் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தான் என்றும் நீ சொல்லுகிறாயே என்று சொல்லி அவர்களுக்குள்ளே ஒரு தர்க்கம் வருகிறது. அடுத்தது அவரை கல்லறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள் என்று கீழே பார்க்கிறோம். ஆனால் குறிப்பாக இந்த வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். அதாவது உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான். அல்லேலூயா. காண ஆசையாயிருந்தான். அவர் சொல்லுகிறார், என்ன பண்ணாரா? கண்டு களி கூர்ந்தானா. ஸ்தோத்திரம். இப்போ ஒரு நபர் ஒரு காரியத்தை குறித்து காண வேண்டும் என்கிறதான ஆசை எப்போ வரும்? அதாவது ஸ்தோத்திரம், நம்ம ஏதோ ஒரு நிகழ்ச்சியை அல்லது ஒரு காரியத்தை குறித்ததான பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை எப்போ வரனா, அதை பற்றிய ஒரு வெளிப்பாடு நமக்கு வருகிற பொழுதுதான் ஸ்தோத்திரம் என்ன பண்ணணும்? ஐயோ, இப்படி ஒரு சம்பவம் அங்கே நடக்கிறாமே, அதை நம்ம பார்த்தா நல்லா இருக்கும். அல்லேலூயா. இப்படி ஒரு காரியம் இருக்கிறதே, அதை பார்க்கணுங்கிற ஆசை எப்போ வரும்? அல்லேலூயா. இப்போ அந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆபிரகாம் என் நாளை காண ஆசையா இருந்தா. அப்போ ஆபிரகாமுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. எதனால வந்துச்சுன்னா, இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவர் இந்த பூமியிலே வருவார், அவர் சகல ஜனங்களுக்காகவும் அடிக்கப்படுவார், அவர் சிறு பிராயம் முதல் இப்படி இருப்பார். ஸ்தோத்திரம். அவரை பற்றியதான ஒவ்வொரு காரியமும் யாருக்கு? ஆபிரகாமுக்கு வெளியரங்கமாக்கப்பட்டிருந்தது, வெளிப்பாடு இருந்துச்சு அப்போவே. அல்லேலூயா. என்னுடைய நாளை காண, என்னுடைய நாள்ங்கிறது கர்த்தருடைய நாளை பற்றி வேதாகமத்தில் பல காரியங்கள் அவருடைய முதலாவது வருகையை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. அது என்னுடைய நாள், கர்த்தருடைய நாள். ஸ்தோத்திரம். அவருடைய ரகசிய வருகை என்று சொல்லப்படுகிறதான சபை எடுத்துக் கொள்ளப்படுதலை பற்றியும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய நாள், கர்த்தருடைய நாள், திருடன் வருகிற விதமாய் வரும். ஸ்தோத்திரம். அவருடைய ரகசிய வருகையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பகிரங்க வருகையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே சூரியன் அந்தகாரமாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அல்லேலூயா. சிவப்பாக மாறும். இப்படி ஆண்டவருடைய வருகையை பற்றி, அவருடைய முதலாம் வருகையை பற்றியதாக இருக்கலாம், அதாவது மாம்சத்தில் இந்த பூமியில் அவர் பிறந்ததை பற்றியதாக இருக்கலாம், இனி வரப்போகிறதான ரகசிய வருகை என்கிற சபை எடுத்துக் கொள்ளப்படுதலாக இருக்கலாம், அல்லது பகிரங்க வருகையாக இருக்கலாம். எதை பற்றியதா இருந்தாலும் அது எப்படிப்பட்ட நாள்?
கர்த்தருடைய நாள். அல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவுடைய நாள். ஆனா இந்த ஆபிரகாமுக்கு ஸ்தோத்திரம் ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு. எந்த வெளிப்பாடுன்னு தெரியாது. ஆனா கர்த்தர் ஒருவர் இந்த பூமியில வருவார், அவர் சகல ஜனங்களுக்காகவும் அடிக்கப்படுவார் என்கிறதான ஒரு வெளிப்பாடு யாருக்கு இருந்துச்சு? ஆபிரகாமுக்கு இருந்தது மாத்திரமல்லாமல் ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் கண்டு களி கூர்ந்தான். அல்லேலூயா. இப்ப எப்படி கண்டு களி கூர்ந்தார்? ஸ்தோத்திரம். இப்போ வேற ஒரு மனுஷன் சொல்லல, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆபிரகாம் என்னுடைய நாளை கண்டான். அப்படின்னா இயேசு கிறிஸ்து போய் சொல்ல மாட்டார்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் தீமையை பார்க்க மாட்டார், ஸ்தோத்திர பாவம் இல்லாத சுத்த கண்ணன். ஸ்தோத்திர இப்படி அவர் எவ்வளவு வேணும் பாவம் இல்லாதவர். ஆனா அவர் சொல்லுகிறார், ஆபிரகாம் என்னுடைய நாளை எப்படி பார்த்துட்டான், கண்டுட்டான், கண்டு களி கூர்ந்தான். அப்போ ஆபிரகாம் கர்த்தருடைய நாளை பார்க்கணும்னா எப்படி பார்க்க முடியும்? ஒன்று ஸ்தோத்திரம் என்ன பண்ணிருக்கணும்? அந்த ஸ்தோத்திரம் ஆபிரகாம் வாழ்ந்த நாள்ல இருந்து இயேசு கிறிஸ்துவுக்கு நாளுக்கு அவன் டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கணும். அல்லேலூயா, அப்படிதானே? இயேசு கிறிஸ்து விட்ட போய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஏற்கனவே ஆபிரகாம் ஸ்தோத்திரம் எப்படிப்பட்டவர்? தேவனோடு பேசுகிறவர், தேவனுடைய நண்பன் என்று பேசிக்கொள்ள அளவிற்கு அவர் ரொம்ப நெருக்கமானவர். ஸ்தோத்திரம். இப்ப ஆண்டவர்கிட்ட போய் கேட்டிருக்கணும், அவரு எப்படி? ஆண்டவரே, நீங்க ஒரு நாள் இந்த பூமியில வருவீங்க, ஸ்தோத்திரம், மனுஷனா பிறப்பீங்க, சகல மனு குலத்தையும் மீட்கும்படியான ஒரு நாள் வரும், ஸ்தோத்திரம், உங்களை சிலுவையில அறைந்து கொலை செய்வார்கள், நீங்க ரத்தத்தை சிந்தி இந்த ஜனங்களுக்காக மீட்பை கொடுப்பீங்க, இது எல்லாம் நடக்கிறது எனக்கு வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. ஆனா நான் அதை பார்க்க ஆசையா இருக்கிறேன். அல்லேலூயா. அதை எப்படியாவது பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையா இருக்குன்னுட்டு இப்ப அந்த ஆண்டவர்கிட்ட இவன் என்ன பண்ணிருக்கணும்? கேட்டிருக்கணும். கேட்டா இந்த ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? எப்பா, நீ இருக்கிற காலம் இங்க, நான் வர போறது என்ன 2000 வருஷம் கழிச்சு, உன்னால ஆகுது வரைக்கும் உயிரோட இருக்க முடியாது. வேணா ஒண்ணு பண்றேன், உன்னை டைம் டிராவல் பண்ணி உன்னை எங்க கொண்டு போறேன்? என்னுடைய காலகட்டத்துக்கு கொண்டு போய் உன்னை பார்க்க வைக்கிறேன். அப்படிதானே செஞ்சிருக்கணும். அல்லேலூயா. அப்படி இல்லைன்னா இரண்டாவது ஆப்ஷன், தரிசனத்திலே காண்பித்திருக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்பா, நீ உன்னை டைம் டிராவல் பண்ணி கொண்டு போக முடியாது, நீ அவ்வளவு நாள் உயிரோட இருந்துக்கிட மாட்ட, ஸ்தோத்திரம். ஆனா நீ என்கிட்ட என்ன பண்ணிட்ட? என்னுடைய நாளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்ட, கேட்டுட்ட, ஸ்தோத்திரம். இப்ப ஒண்ணு பண்ணு, அது எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு தரிசனத்தை. அல்லேலூயா. அதனால தான் அவர் பார்த்துட்டாரு அப்படிங்கிறது யாருக்கு? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய நாளை பார்க்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறவன் என்ன பண்றான்? பார்த்துறான். அந்த ஆசை எதனால வருது? அல்லேலூயா. கர்த்தராகிய ஒருவர் வருவார், அவர் சகல ஜனத்துக்காக அடிக்கப்படுவார் என்கிற வெளிப்பாடு உள்ளவனுக்கு. அல்லேலூயா. யாருக்கு அந்த வெளிப்பாடு இருக்கோ, இயேசு கிறிஸ்துவை பற்றியதான ஆமென் வெளிப்பாடு யாருக்கு இருக்கிறதோ அவன் தான் என்ன பண்றான்? கேட்கிறான். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்க நாளை நான் பார்க்க என்ன பண்றேன்? ஆசையா இருக்கேன். அப்படி கேட்கிறவனுக்கு அதை ஆண்டவர் என்ன பண்றாரு? காண்பித்து கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அடுத்தது மோசேங்கிற ஒரு மனுஷனை பற்றி உங்க எல்லாருக்கும் தெரியும். இப்ப ஆபிரகாமை பற்றி பார்த்துட்டோம். ஆபிரகாம் கர்த்தருடைய நாளை பார்க்க காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்துட்டான். அல்லேலூயா. அதற்கு காரணம் அவனுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது. எப்படி? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வருவாருங்கிற வெளிப்பாடு இருந்தது. அதனால அவன் ஆசைப்பட்டான், அதை காண்பிச்சு கொடுத்துட்டார் ஆண்டவர். ஓகே, இது கிளியர். அல்லது இந்த ரெண்டு விதத்தை தவிர வேற எப்படி அவர் காண்பிச்சு கொடுத்தாரோ நமக்கு தெரியாது. ஆனால் அவன் பார்த்துட்டான். ஏன்னா இயேசு கிறிஸ்து அப்படிதான் சொல்றாரு, அவன் என்னுடைய நாளை கண்டு களி கூர்ந்தான். அல்லேலூயா. இப்போ மோசேயை பற்றி பார்க்கிற இரண்டாவது நபர், மோசேக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது. மோசேக்கு என்னது? மோசேயை ஆண்டவர் அழைக்கிற பொழுது எப்படி அழைச்சாருன்னா, ஸ்தோத்திரம், நீ என்னுடைய ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு எங்க வரணும்? கானானுக்கு போனோம். என் ஜனங்கள் எங்க போனோம்? கானானுக்குள்ள போனோம். அப்போ ஆண்டவர் மோசே இடத்துல பேசுகிற பொழுதே கானானை பற்றிய வெளிப்பாடு கொடுத்தா மோசே அழைக்கிறார். அல்லேலூயா. கானானுக்குள்ள உங்க அந்த ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள்ள கொண்டு போனோம் அப்படிங்கிற ஒரு பெரிய வெளிப்பாடு யாருக்கு இருந்துச்சுன்னா மோசேக்கு இருந்துச்சு. ஆனா இவர் எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து செங்கடலை கலந்தாரு. சோதர 10 வித வாதிகளால வாதிக்கப்பட்டார்கள். எல்லாம் முடிஞ்சு சோதர வனாந்திரத்தில் வருகிற பொழுது இவர்களுக்கு அங்கே தண்ணீர் இல்லாமல் போகிறது. அல்லேலூயா. வனாந்திரத்தில் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். ஆனாலும் வனாந்திரத்தில் தண்ணீர் இல்லாமல் போன போது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். ஜனங்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் கூடிக்கொண்டார்கள். இப்படி பலவிதமான காரியங்கள் வருகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறாரு, கண்மலையை போய் அடி, அங்கிருந்து உனக்கு தண்ணீர். அல்லேலூயா. இப்ப மோசே போறாரு. ஸ்தோத்திரம். மோசே போய் கண்மலை அடிச்சாரு, தண்ணி வந்துட்டு அவர்கள் குடித்தார்கள், மிருக ஜீவன்கள் குடித்தார்கள், எல்லாமே நடந்துச்சு. இப்ப திரும்ப ஸ்தோத்திரம் அந்த நாட்கள் முடிந்தது. மீண்டும் வனாந்திரத்தில் பயணம் செய்கிறார்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். கொஞ்ச நாள் போகும்போது மறுபடியும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை வருகிறது. மறுபடியும் இவர்களுக்கு தண்ணி இல்லை. அல்லேலூயா. இப்போ இரண்டாவது முறை தண்ணீர் இல்லாமல் போன போது இவர்கள் அதே போல மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமா என்ன பண்றாங்க? முறுமுறுக்கிறாங்க. எங்களை இந்த வனாந்திரத்திலே மாண்டு போகும்படி கொண்டு வந்தீரா, நாங்கள் இதை செய்தோமா அதை செய்தோமா என்று மறுபடியும் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப மோசேக்குள்ள விசனம் வந்துடுறா. மோசே இருதயத்துல விசனப்பட்டு நான் எப்படி என்ன செய்வேன், இவர்களுக்கு எங்கிருந்து தண்ணீர் கொடுப்பேன்னு சொல்லி இவர் விசனப்பட்ட உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ மறுபடியும் என்ன பண்ணணும்? கண்மலையை பார்த்து பேசு. ஓகே, எல்லாருக்கும் கரெக்டா தெரியுது. ஓகே, பேசு.
இப்போ இவர் என்ன பண்றாரு, இருதய விசனத்தின் நிமித்தம் மக்களுடைய பிரஷர் இவர் மேல வருது, மக்களுடைய சோதரம் ஒரு அழுத்தம் இவருக்கு மேல வந்ததுனால இவர் போய் கண்மலையை அடிச்சிடுறாரு. அல்லேலூயா. அடிச்சதுனால அடித்த உடனே தண்ணீர் புறப்பட்டு வந்துச்சு. ஸ்தோத்திரம். மிருகஜீவன்கள், ஆடு மாடுகள் குடித்தார்கள், அவர்கள் ஜனங்கள் குடித்தார்கள், எல்லாமே சக்சஸா முடிஞ்சிட்டு. ஆனா ஆண்டவர் இந்த மோசையை பார்த்து சொல்றாரு, நீ என்ன பண்ண முடியாது, இந்த கண்மலை விஷயத்துல நீ என்ன மகிமைப்படுத்தாததுனால ஸ்தோத்திரம், நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்குள்ள நீ போக முடியாது. அல்லேலூயா. யார் போக முடியாது? மோசே போக முடியாது. யாரு? பெரிய வெளிப்பாடு பெற்றவன், பெரிய தரிசன தலைவன். அல்லேலூயா. அவனை கொண்டுதான் எகிப்துல பெரிய வாதைகள் 10 வாதைகளை வச்சு ஸ்தோத்திரம் அங்கிருந்து அவர்களை மீட்டு கொண்டு வந்து செங்கடலை கடந்தாரு. வனாந்தரத்துல பலவிதமான அற்புதங்கள் எல்லாவற்றையும் செஞ்ச இந்த மோசே கடைசியில் எங்க வந்துட்டான்னா யோர்தான் நதிக்கரை வரை வந்துட்டான். அல்லேலூயா. யோர்தான் நதிக்கரை வரை வந்தாச்சு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த கண்மலையை அடிச்சிட்ட போதிய 2வது முறை நீ அதுக்கு என்ன நீ மகிமைப்படுத்தாததுனால எங்க போக முடியாது? கானானுக்குள்ள போக முடியாது. ஆனால் வெளிப்பாடு பெற்றவன். அல்லேலூயா. இப்போ கடைசியாக ஸ்தோத்திரம் இந்த யோர்தான் கரையில வந்து இருந்துட்டு இவர் மரிப்பதற்கு முன்பாக, மோசே மரிப்பதற்கு முன்பாக கர்த்தரிடத்தில் போய் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார், ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். அந்த விண்ணப்பத்தில் பார்த்தீங்கன்னா உபாகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை வாசிக்கலாம். நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்துள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தருளும் என்று வேண்டிக் கொண்டேன். ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, இந்த மோசேக்கு அங்க போக முடியாதுன்னு தெரியும். ஆண்டவர் ஸ்தோத்திரம் என்ன பண்ணிட்டாரு, அங்க போக முடியாதுன்னு சொல்லி முதல்ல சொல்லிட்டாரு. ஆனா இவர் வந்து திரும்ப கேட்கிறாரு, நாம் என்ன பண்ணோம், அந்த நல்ல தேசத்துக்குள்ளேயும் அந்த நல்ல மலையையும் என்னது அந்த நல்ல லீபனோனையும் பார்க்கும்படிக்கு உத்தரவு கொடுத்துடலாம். ஸ்தோத்திரம். இவருக்கு ஆசையை பாருங்க, அங்க போக மாட்டோம்னு தெரியும். ஆனா இவர் அந்த தேசத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. தப்பில்லை, பார்க்கணும்னு ஆசைப்பட்டது தப்பில்லை. ஏன்னா ஆண்டவர் அவருக்கு காண்பித்து கொடுத்தார். ஸ்தோத்திரம். யோர்தான் நதி கரையில வந்தபோது நீ ஸ்தோத்திரம் இந்த ஒரு மலையில ஏறு, நீ அங்க இருக்கிற எல்லா தேசத்தையும் நான் உனக்கு காண்பிப்பேன்னு சொல்லி இஸ்ரவேல் தேசத்துடைய எல்லைகளை எல்லாம் அவருக்கு காண்பிச்சார். ஆனா இவர் என்ன சொல்றாரு தெரியுமா, நான் அங்கே போய் இந்த யோர்தானை கடந்து போய் பார்க்கணும். அல்லேலூயா. ஏன் இந்த யோர்தானை கடந்து போய் பார்க்கணும்னு அவர் ஆசைப்பட்டாரு? ஆமென். அவர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டதுல தப்பில்லை, ஆண்டவர் அவருக்கு காண்பிச்சம் கொடுத்தாரு. ஆனா இவர் இங்க கரெக்டா சொல்றாரு, ஸ்தோத்திரம், நான் என்ன பண்ணணும், யோர்தானுக்கு அப்புறத்துல ஸ்தோத்திரம் தொடங்கும் போது நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள, அல்லேலூயா, அதை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. பொதுவா இந்த ஆசைகள் எல்லாம் ஸ்தோத்திரம் இவர் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். எப்படி கேட்டுக்கணும்னா ஸ்தோத்திரம், இவர் ஏற்கனவே 40 வருஷமா வனாந்திரத்துல வராரு. கிட்டத்தட்ட 40 வருஷமா இவங்களுக்கு சாப்பாடே கிடையாது. அதாவது ஸ்தோத்திரம் என்னது, ரொட்டி, வேற என்னது ஸ்தோத்திரம், கோதுமையினால இப்படி எல்லாம் சாப்பாடு கிடையாது, ஒரே சாப்பாடு மண்ணாதான். ஸ்தோத்திரம். ஆனா இவர் என்ன பண்ணிருக்கணும், ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் இந்த நதியை அந்த பக்கம் தாண்டி போயிட்டேன்னா அங்க போய் ஒரு வார்கோதுமை ரொட்டி, ஸ்தோத்திரம், ஒரு வார்கோதுமை அடை, ஸ்தோத்திரம், வேற ஏதாவது சாப்பிட்டுருவேன். அல்லேலூயா. ஏன்னா ஸ்தோத்திரம் வசனத்துல அப்படிதான் சொல்லுகிறது, அவர்கள் யோர்தானை கடந்த அன்றைய தினத்திலே அவர்கள் அங்க என்ன பண்ணாங்க, அந்த தேசத்தின் தானியத்திலே புசித்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. யோசுவா எழுதுகிற பொழுது யோர்தானை தாண்டின அன்னைக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த தேசத்தின் நன்மையை புசித்தார்கள். அல்லேலூயா. ஆமென். அப்ப இவர் என்ன பண்ணிருக்கணும்னா, நான் இந்த நதியை கடந்து அந்த பக்கத்துல போய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அங்க உள்ள அந்த தேசத்துல உள்ள நன்மையை புசிச்சிட்டு ஆண்டவரே, அதானே கேட்டிருக்கணும். அங்க அத்திப்பழம் இருக்கு, திராட்சை பழம் இருக்கு, மாதுளை இருக்கு. ஏற்கனவே அங்க கொண்டு வந்தாங்க, வேவு பார்க்க போனவர்கள் அங்க அத்திப்பழங்களையும் மாதுளைகளையும் திராட்சை குலைகளையும் கொண்டு வந்து இவருக்கு காண்பிச்சுட்டாங்க. அப்போ இவருக்கு அந்த ஆசை தானே வரணும், இவருக்கு இந்த ஆசை எல்லாம் வரல. ஸ்தோத்திரம். இப்போ நம்மளும் என்ன பண்ணுவோம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், நம்ம ஸ்தோத்திரம் நாங்க இதுவரை வந்துட்டு ஆண்டவரே, ஆனா எந்த நன்மையும் பார்க்கல. இவர் அதானே சொல்லியிருக்கணும், 40 வருஷமா நான் வந்திருக்க ஆண்டவர், நடந்திருக்க ஆண்டவரே, கடைசியில் ஒரு ரொட்டி கூட சாப்பிட முடியும் எனக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்களா, ஒரு ரொட்டி கூட தர மாட்டீங்களா ஆண்டவர்? அப்படிதான் நம்ம ஜெபம் பண்ணிருக்கணும். நம்முடைய காரியங்கள் சொந்த வாழ்க்கையில அநேக நேரத்தில் நம்ம இப்படி தானே ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே நான் 50 வயசு ஆயிட்டாண்டவரே, 60 வயசு ஆயிட்டாண்டவரே, ஒரு நன்மையை கூட நான் பார்க்கல ஆண்டவரே. இது தப்பில்ல, நம்முடைய ஜெபம் அப்படித்தானே இருக்கும். ஆண்டவரே நான் மரிப்பதற்கு முன்ன ஒரு நல்ல வீட்டை கட்டிடணும் ஆண்டவரே, நான் மரிப்பதற்கு முன்பாக என் பிள்ளையுடைய வாழ்க்கையை நான் பார்த்துக்கணும். இதுதானே நம்முடைய ஜெபமா இருக்கும், இந்த உலகத்துக்குரிய ஜெபம் இதுதானே. ஆனா இந்த மோசே அவனுக்குரிய அங்கே அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஏற்படுகிறதான நன்மைகள், இது எதை பற்றி அவன் கவலைப்படலை, எதை பற்றி அவன் பேசல. ஆனா அவர் ஒன்றை பேசினாரு, நான் அங்க போய் அந்த நல்ல தேசத்தை பார்க்கணும். அல்லேலூயா. அந்த நல்ல அந்த மலையை பார்க்கணும். ஏன் இந்த ஆசை வந்துச்சு அப்படின்னா நீங்க வாசிக்கலாம், லூக்கா 9ஆம் அதிகாரம் 30வது வசனம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா நிருபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது இந்த சுவிசேஷங்கள்ல. ஆனா இந்த இடத்துல நம்ம வாசிக்கலாம், அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோட காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணினார்கள். பாருங்க, இதுக்கு மேல இருந்து வாசித்தா உங்களுக்கு எல்லாம் தெரியும், மறுரூப மலை என்று ஒரு மலை இருக்கிறது. அல்லேலூயா. அந்த மலையில யார் இருக்கா, மோசே இருக்கிறாரு,
எலியா இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எருசலேமில் அவர் அடைய போகிறதான மரணத்தை குறித்து பேசி சம்பாஷணை பண்ணார்கள்னு வசனம் இருக்கு. ஆனா இந்த வெளிப்பாடு யாருக்கு இருந்துச்சு? மோசேக்கு இருந்துச்சு. அல்லேலூயா. ஏன்னா அந்த இடத்துல பாருங்க, அவர் 2வது இடத்துல சொல்வாரு, அந்த தேசத்தையும் அந்த நல்ல மலையையும். அல்லேலூயா. எந்த மலை? அந்த நல்ல மலை. அந்த நல்ல மலை தான் மறுரூப மலை. அல்லேலூயா. ஒரு நாள் வரும், அந்த நல்ல மலையில நானும் ஏசப்பாவும் எலியாவும் சேர்ந்து பேசுவோங்கிற வெளிப்பாடு இருந்துச்சு. அதனால இந்த மோசே கேட்கிறாரு, ஆண்டவரே, நான் அந்த மலையில போய் உங்ககிட்ட பேசுவேன், நீங்க சொல்றீங்க நீ அங்க போக மாட்டேன்னு சொல்றீங்க, அப்ப எப்படி இது சாத்தியம்? நான் அந்த நல்ல மலையை போய் பார்க்கணும். அல்லேலூயா. ஏன் அந்த வெளிப்பாடு மோசேக்கு இருக்குது? நான் ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவோடு இந்த மலையிலே வந்து இருப்பேன், இயேசு கிறிஸ்துவோடு பேசுவேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோடு மறுரூப மலை, அதுதான் அவர் நல்ல மலை என்று சொல்லுகிறார். இங்கே லூக்காவில் எழுதுகிற பொழுது மறுரூப மலை. சுவிசேஷங்கள் 3 இடங்களிலேயும் மறுரூப மலை, ஒரு மலையில ஏறி அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வருகிற பொழுது இயேசு கிறிஸ்துவோடு நான் போய் பேசுவேன், அமர்ந்திருப்பேன் என்கிறதான ஒரு உன்னத வெளிப்பாடு யாருக்கு இருந்துச்சு? மோசேக்கு இருந்துச்சு. அதனால தான் இந்த ஆசை வந்துச்சு, ஆண்டவரே என்ன பண்ணணும்? இந்த நதியை கடந்து போய் அந்த நல்ல மலையை பார்க்கணும், அந்த நல்ல தேசத்தை பார்க்கணும், அந்த லீபனோனை நான் பார்க்கணும். அல்லேலூயா. வெளிப்பாடு இல்லைன்னா யாரா இருந்தாலும் அதை பற்றி கேட்க மாட்டீங்க, கேட்க மாட்டோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த வெளிப்பாடு ஆபிரகாமுக்கு இருந்துச்சு. ஆபிரகாமுக்கு எப்படிப்பட்ட வெளிப்பாடு? ஒரு நாள் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வருவார் அப்படிங்கிற வெளிப்பாடு இருந்துச்சு. அதனால அவருக்கு ஒரு ஆசை உண்டாயிற்று, அவர் பார்த்தார். ஆமே. அதே போல மோசேக்கு ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு, அந்த தேசத்துக்குள்ள ஸ்தோத்திரம் இவரால போக முடியாது, ஆனா அங்க நான் இருந்து ஆண்டவர்கிட்ட பேசுவேங்கிற ஒரு வெளிப்பாடு யாருக்கு? மோசேக்கு இருந்ததுனால இப்ப ஆண்டவர்கிட்ட போய் தைரியமா கேட்கிற, ஆண்டவரே அந்த நல்ல மலையை நான் பார்க்கணும், அந்த நல்ல தேசத்தை நான் பார்க்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ 2 பேருக்குமே வெளிப்பாடு இருக்குது, அதனால ஆசை வந்துச்சு. அல்லேலூயா. 3வது ஒரு நபரை பார்க்கலாம். ஸ்தோத்திரம். எலியாவை பற்றி நாம எல்லாருக்கும் தெரியும், எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளப்பட்டார் தானே. ஆனா ஸ்தோத்திரம் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக அவர் போய் உட்கார்ந்து ஒரு ஜெபம் பண்ணுகிறார். ஸ்தோத்திரம். 4ஆம் வசனம் நானே வாசிக்கிறேன். சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை என்ன பண்ணிரும்? எடுத்துக்கொள்ளும். புரியுதா? இந்த ஜெபம் புரியுதா? என்ன பண்ணணும்? என் ஆத்மாவை. ஏன் இவர் என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஜெபம் பண்ணாரு? அவருக்கு ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு. அல்லேலூயா. எலியாவுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு. எப்படிப்பட்ட வெளிப்பாடு? நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன், ஒரு நாள் சுழல் காட்டில் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்கிற வெளிப்பாடு இருந்ததுனால தான் இங்க பிரச்சனை வந்த உடனே, இந்த பூமியில பிரச்சனை வந்த உடனே இவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே என்னை. இந்த வெளிப்பாடு எலியாவுக்கு மட்டும் இல்ல, எலியாவுடைய சீசனுக்கு இருக்கும், எல்லா தீர்க்கதரிசியின் புத்திரர்களுக்கு இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். ஆமென். எல்லாருக்குமே இந்த வெளிப்பாடு இருக்கும். இப்போ அந்த வெளிப்பாடை பெற்றதுனால தான் இந்த எலியா என்ன சொல்றாரு? ஆண்டவரே என்ன. அந்த ஜெபத்தை பாத்தீங்களா? கரெக்டா அவருக்கு என்ன வெளிப்பாடு இருக்கிறதோ அதை பற்றிய ஜெபம் தான் இருக்கும், அதை பற்றிய ஆசை தான் இருக்கும். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு என்ன வெளிப்பாடு இருக்கு? ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை பார்க்கணுங்கிற, இயேசு கிறிஸ்துவுடைய நாளை பார்க்கணுங்கிற வெளிப்பாடு இருக்குது, அவருடைய ஆசை அதை பற்றின ஆசையா இருக்கு. மோசேக்கு ஸ்தோத்திரம் அந்த நல்ல மலையிலே தேவனோடு மறுரூபமாகி அவரோடு பேசுவோம் என்கிற வெளிப்பாடு இருக்கு, அவனுடைய ஆசை எப்படி இருக்கு? அந்த நல்ல மலையை போய் பார்க்கணும். அல்லேலூயா. இந்த ஸ்தோத்திரம் எலியாவுக்கு ஒரு நாள் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்கிற வெளிப்பாடு இருந்துச்சு. ஸ்தோத்திரம். இப்போ அவனுடைய ஜெபம் எப்படி இருக்கு? அல்லேலூயா. ஆமென். இப்போ ஸ்தோத்திரம் பழைய ஏற்பாடு ஸ்தோத்திரம் நீங்க ஆபிரகாமா இருக்கலாம், ஸ்தோத்திரம் வேற மோசேயா இருக்கலாம், எலியாவா இருக்கலாம், இப்படி பலரை சொல்லிட்டே போகலாம். ஸ்தோத்திரம். இதெல்லாம் இருக்கிறது சரிதான். இப்போ நமக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? அல்லேலூயா. அவர்களுக்கு பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சு, ஸ்தோத்திரம் பார்த்தார்கள், இது எல்லாம் ஓகே. இப்போ இந்த வசனங்களுக்கும் இவர்களுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? அல்லேலூயா. நம்ம எல்லாருக்குமே ஒரு வெளிப்பாடு இருக்கிறது. அல்லேலூயா. எப்படி இயேசு கிறிஸ்து முதலாந்தரம் இந்த பூமியில வருவாருங்கிற வெளிப்பாடு ஆபிரகாமுக்கு இருந்துச்சோ, அதே போல மறுபடியும் ஒரு விஷயம் ஆண்டவர் இந்த பூமிக்கு வருவாருங்கிற வெளிப்பாடு இங்க ஒவ்வொருவருக்கு இருக்கு. இருக்குதானே? அல்லேலூயா. என்றைக்காவது ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வருவார் என்கிற வெளிப்பாடு அல்லேலூயா நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஸ்தோத்திரம். நம்ம இந்த ஒரு கிறிஸ்தவனா இருந்தா ஸ்தோத்திரம், ஆவிக்குரிய கிறிஸ்தவன் ஸ்தோத்திரம், அவர்கள் எல்லா காரியங்களும் இந்த பூமியில வீடு கட்டினாலும் சரி, திருமணம் முடித்தாலும் சரி, பிள்ளைகள் படிக்க வச்சாலும் எல்லாத்துக்காக ஜெபம் பண்ணி எல்லாம் பண்ணாலும் அவர்களுடைய கோல், லக்கு என்னது? பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. நம்ம எல்லாருடைய லக்கு இங்க எல்லாமே செய்யறோம், நம்ம வேலை செய்யறோம், நம்முடைய இந்த பூமியில நமக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் செய்யறோம். ஆனா நம்முடைய நோக்கம் என்னது? எப்படியாகிலும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடுகிறோம். அதுதான் உண்மை. இந்த வெளிப்பாடு நம்ம எல்லாருக்குமே இருக்கு. அல்லேலூயா. ஆனா இந்த ஆபிரகாம், மோசே இவர்களுக்கெல்லாம் ஒரு ஆசை இருந்துச்சு தெரியுமா? அந்த ஆசை எத்தனை பேருக்கு இருக்கு? அதான் கேள்வி. அல்லேலூயா. அவர்களுக்கெல்லாம் வெளிப்பாடு இருந்துச்சு, ஆனா அதை பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்பட்டாங்க.
இப்ப நமக்கும் இயேசு கிறிஸ்து வருவார், நம்மை சேர்த்துக் கொள்வார், அல்லேலூயா, நம்மை ஸ்தோத்திரம் மறுபடியும் பரலோக ராஜ்யத்தில் கொண்டு சேர்ப்பார் என்கிறதான பெரிய ஒரு வெளிப்பாடு. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்ததில் இருந்து அவர் ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷத்தை அறிவிச்சார், அப்படிதானே? அவர் இந்த பூமியிலே வந்ததிலிருந்து அவர் ஒண்ணுமே இல்லை, ஒரே சுவிசேஷம் தான், ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷம், தேவராஜ்யத்துக்குரிய சுவிசேஷம். அவர் இந்த பூமியில வேற புதிய ஏற்பாட்டில் நீங்க யாரை இப்ப எடுத்துக்கிட்டாலும், எந்த அப்போஸ்தலரை எடுத்தாலும், அவர்களுடைய நிருபங்களையும் எல்லா இடங்களிலும் அவர்கள் சொல்லி குறிப்பிடக்கூடிய ஒரே காரியம் என்னது? பரலோக ராஜ்யம், இயேசு கிறிஸ்துவுடைய நாள், அவர் சீக்கிரமாய் வருவார், சீக்கிரமாய் வருவார், சீக்கிரமாய் வருவார். உதாரணமாக அப்போஸ்தலர் நடபடிகளிலே முதல் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து பரமேறி போகிறதற்கு முன்பாக சீசர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். நீங்க என்னென்ன செய்யணும், இதை செய்யக்கூடாது என்று கட்டளை கொடுத்து, நீங்கள் போய் ஸ்தோத்திரம் எருசலேமிலே காத்திருங்கள், பரிசுத்த ஆவியானவர் வருவார், அதன் பின்பு என்ன மாற்றம் வரும் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஸ்தோத்திரம் அவர்களுக்கு முன்பாக ஒலிவ மலையிலே அல்லேலூயா ஒரு மேகம் அவர்களுக்கு முன்பாக எடுத்துக்கொண்டது இயேசுவே. அல்லேலூயா, அவர் மேகத்தில் ஏறி எங்க போனாரு? பிதாவின் இடத்துல போனார், அவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். இப்போ அங்கே இருக்கிற ஜனங்கள் அப்படி மேலேயே பார்த்துட்டு இருக்காங்க. இயேசு எங்க போயிட்டாரு? பரலோக ராஜ்யத்துக்கு போயிட்டாரு. இப்போ நம்ம என்ன பண்றது தெரியாது. அல்லேலூயா, அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்து 2 தூதர்கள் சொல்றாங்க, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? எப்படி இயேசுவானவர் மேகத்துல எழுந்தருளி போனாரோ அப்படியே வருவார். அல்லேலூயா, எப்படி போனாரோ மேகத்தில் எழுந்தருளி போனார் தானே. வெளிப்படுத்தின விசேஷம் 1:7 என்ன சொல்லுகிறது? அவர் மேகத்தோடு வருகிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படி வருவார் என்கிற அந்த ஸ்தோத்திரம், அந்த வாக்கு தேவதூதனால் உரைக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து ஜனங்கள் அவருடைய வருகையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். எப்பொழுது வருவார், எப்பொழுது வருவார், எப்பொழுது வருவார். ஸ்தோத்திரம், அவருக்கு அதாவது 1ஆம் நூற்றாண்டு திருச்சபைக்கு இன்னும் அதிகமான ஆசை இருந்துச்சு. அவர் சீக்கிரமா வந்துருவாருங்கிற எதிர்பார்ப்பு நல்லா இருந்துச்சு. அதனால தான் ஸ்தோத்திரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கிற பொழுது அந்த ஜனங்கள் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் வித்து எங்க அப்போஸ்தலருடைய பாதத்திலே கொண்டு வைத்தார்கள். எதற்காக வைத்தார்கள்? ஸ்தோத்திரம், அவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, ஆண்டவர் சீக்கிரமா வந்துருவாரு. ஸ்தோத்திரம், அப்புறம் இந்த பூமியில உள்ள பொருள் எல்லாம் நமக்கு எதுக்கு, வீண் வெறுமை அப்படிங்கிற ஒரு இந்த உலக பொருளுக்கு மேல இருக்கிற நாட்டம் அவர்களுக்கு போனதுனால தான் ஸ்தோத்திரம் அவர்கள் என்ன பண்ணாங்க? ஆமென், அல்லேலூயா. இந்த உலகத்துக்கு மேல இருக்கிற நாட்டம் போனா மட்டும்தான் அவருடைய வருகைக்கு நாம எதிர்பார்க்க முடியும். அல்லேலூயா. இப்போ இவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த உலக நாட்டம் எல்லாம் போனதுனால கொண்டு அப்போஸ்தலர் பாதத்துல வச்சுட்டு சீக்கிரமாய் வருவார், சீக்கிரமாய் வருவார், சீக்கிரமாய் வருவார் எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. அல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய வருகை என்னாச்சு? கொஞ்சம் கொஞ்சமா சில மாதங்கள் வெயிட் பண்ணாங்க. ஸ்தோத்திரம், வருடங்களானது, நாட்களானது, ஆண்டவருடைய வருகை என்னாச்சு? அல்லேலூயா, தாமதமாயிற்று. ஆண்டோட வருகை தாமதமான உடனே ஸ்தோத்திரம் இவங்க ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பேசிக் கொள்கிறார்கள். என்ன, ஆண்டவர் சீக்கிரமாய் வந்துருவார் நம்ம எதிர்பார்த்து இருக்கோம். ஆண்டவர் என்ன பண்ணல? வரல. ஸ்தோத்திரம். இப்ப எதிர்பார்த்த ஒரு கூட்டம் இருக்குல்ல, ஆண்டோடைய வருகை எதிர்பார்த்த கூட்டம், இதுல ஒரு சிலர் மரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அல்லேலூயா. மரிக்க ஆரம்பித்த உடனே இந்த உயிரோடு இருக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய வருகை நாம எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம், அவர் வருவார், இப்போ வருவார், நாளை வருவார், ராத்திரி வருவார், எப்போ வருவார் தெரியாது, திருடனை போல வந்துருவாரு. நாம அவர் கூட போயிருவோம். ஏன்னா அவர் இயேசு கிறிஸ்து அப்படிதான் சொல்லியிருக்காரு, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிவிட்டு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னோடு சேர்த்துக் கொள்வேன். அப்ப அந்த விசுவாசம் இவங்களுக்கு இருக்கு. ஸ்தோத்திரம். ஆனா அவருடைய வருகைக்கு முன்னால மரித்து போனார்களே, இவர்களுடைய நிலை என்ன ஆகும்? அல்லேலூயா. ஸ்தோத்திரம், நாம அவர் வந்தா நாம போயிடலாம். ஆனா ஸ்தோத்திரம் அவருடைய வருகை எதிர்பார்த்திருந்த ஒரு சகோதரனோ ஒரு தாயோ ஸ்தோத்திரம் யாரோ ஒருவர் ஸ்தோத்திரம் என்ன பண்ணிட்டாங்க? மரித்து போயிட்டார்கள். ஸ்தோத்திரம். இப்போ அவர்களுக்காக என்ன செய்யலாம் என்று ஒரு குழப்பம் இருந்த உடனே பவுல் தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறார், தெளிவாக எழுதுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஸ்தோத்திரம், வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர், நானே வாசிக்கிறேன். ஏனெனில் கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். இந்த வெளிப்பாடு வருவாருங்கிற வெளிப்பாடு எல்லாருக்கும் இருக்கு. ஸ்தோத்திரம். ஆனா அப்படி சொல்லிட்டு வருவார், அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். தெளிவா எழுதுறாரு. நீங்க மரித்தவர்களை பற்றி கவலைப்படாதுங்க. அல்லேலூயா. செத்துட்டாங்க என்ன ஸ்தோத்திரம், அவங்க என்ன, அவங்க நிலைமை என்ன ஆச்சோ அதை பற்றி நீங்க கவலைப்படாதுங்க. நம்மளை விட அவங்க தான் முதல்ல எழுந்திருப்பார்கள். 17ஆம் வசனம், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடனே கூட இருப்போம். அல்லேலூயா. முதல் பாட்டு முடிஞ்சு போச்சு. எது? மரித்தவர்களை பற்றி நம்ம இப்ப பேச போறதில்லை, ஏன்னா அவர்கள் நமக்கு முந்திக் கொள்வார்கள். ஆனா 2வது பாட்டில் நம்ம இருக்கிறோம். ஸ்தோத்திரம். எப்படி? பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அல்லேலூயா கிறிஸ்துவுக்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டு என்றென்றும் அவரோடு கூட இருப்போம். இது சாதாரண விஷயம் நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. இது உலகத்தாருக்கெல்லாம் இல்லாத ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடு, தெரியுமா? ஸ்தோத்திரம். வேற யாருக்குமே இந்த நம்பிக்கை கிடையாது. ஆனா உயிரோடு இருக்கிற நாம, கிறிஸ்துவை பின்பற்றுகிற, கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் வணங்குகிற, ஆராதிக்கிற நமக்கு மட்டும்தான் இந்த நம்பிக்கை இருக்கு. அல்லேலூயா. என்ன நம்பிக்கை? ஆமென். அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு என்றைக்கும் ஆமென் அவரோடு கூட இருப்போம் என்கிற நம்பிக்கை யாருக்கு இருக்கு? ஸ்தோத்திரம், நமக்கு மட்டும்தான் இருக்கு. ஆனா இவ்வளவு பெரிய வெளிப்பாடை பெற்ற நாம,
இவ்வளவு பெரிய ஸ்தோத்திரம் ரகசியத்தை நமக்கு ஆண்டவர் அறிவிச்சிருக்காரு. இவ்வளவு பெரிய வெளிப்பாடு பெற்ற நாம இந்த ஆபிரகாமுக்கு இருந்த ஆசை நமக்கு இருக்கா? அல்லேலூயா. அதான் கேள்வி. ஸ்தோத்திரம். ஆபிரகாம் எதனால கண்டானா, அவனுக்கு ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு. அல்லேலூயா. ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு, கர்த்தருடைய நாளை நான் எப்படியாவது பார்த்துறேன். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் எப்படியாவது இந்த பூமியில வருவாரு, அவரை எப்படியாவது நான் பார்த்துறேன். அல்லேலூயா. அந்த ஆசை இருக்கிறவங்களால மட்டும்தான் அவருடைய நாளை பார்க்க முடியும். அல்லேலூயா. அந்த ஆசை யாருக்கு இருக்குதோ அவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? கர்த்தருடைய வெளிப்பாடு எல்லாருக்கும் இருக்கு. ஆமென். வெளிப்பாடு இல்லாத கிறிஸ்தவனா இருந்தாலே அவனுக்கு வெளிப்பாடு இருக்கு. எந்த கிறிஸ்தவன்ட்ட போய் நீங்க கேட்டாலும், ரோட்ல போறவன்ட்ட பிடிச்சு உன்னுடைய நம்பிக்கை என்னப்பா அப்படின்னு நீங்க கேட்டு பாருங்க, ஓ எங்க ஆண்டவர் சீக்கிரமாய் வருவார், அல்லேலூயா, அவருக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இந்த வெளிப்பாடு எல்லா கிறிஸ்தவன்கிட்ட இருக்கு. ஆனா இந்த ஆசை அவர் வருகிற பொழுது அவரோடு கூட நான் போகணுங்கிற ஆசை எத்தனை பேருக்கு இருக்கு? அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இந்த ஆசை நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அத்தனை பேர்கிட்டயும் இருக்கும். ஒன்லி ஸ்தோத்திரம் மோசே, ஆபிரகாம் இவங்களை மட்டும் இல்ல, நீங்க யாரை எடுத்துக்கிட்டாலும் இந்த ஆசை பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் அத்தனை பேர்கிட்டே இருக்கும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யோனோக்கை பற்றி பார்த்தீங்கன்னா, யோனோக்கு ஒரு தரிசனம் இருந்துச்சு. இதோ 1000 பரிசுத்தவான்களோடு ஆண்டவர் பூமியை நியாயந்திக்க வருகிறார். ஆண்டவர் பூமியை நியாயந்திருக்கிற வருகிறார் என்கிற ஒரு வெளிப்பாடு யாருக்கு இருந்துச்சு? ஆமென். ஏனோக்கு இருந்துச்சு. அதனால தான் ஏனோக்கு என்ன பண்ணானா, அவர் சீக்கிரமாய் பூமியை நியாயந்திக்க வருகிறார். நம்ம என்ன பண்ணிடணும்? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நமக்கு என்ன இந்த உலக வாழ்க்கை, உலகத்தோடு ஸ்தோத்திரம், உலகத்தோடு உலக பொருட்களுக்காக ஓடுகிற வாழ்க்கையெல்லாம் நமக்கு செட் ஆகாது. அவர் எப்படினாலும் ஒரு நாள் வந்துருவார்னு வெளிப்பாடு இருந்ததுனால தான் அவன் எல்லாவற்றையும் விட்டுட்டு தேவனோடு சஞ்சரிக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. ஆனா நமக்கு அதே வெளிப்பாடு இருக்கு. ஆனா தேவனோடு எத்தனை பேர் சஞ்சரிக்கிறோம்? தேவனோடு சஞ்சரிச்சதுனால ஏனோக்கு என்ன பண்ணா? எடுத்துக்கொள்ளப்பட்டான். அல்லேலூயா. நமக்கு வெளிப்பாடு இருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம் இருக்கிறதா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ புதிய ஏற்பாட்டு சபைங்கிறது ஸ்தோத்திரம் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்ன. ஆனா யோனோக்கு வாழ்ந்த காலம் எங்க? ஸ்தோத்திரம். உலக தோற்றம் தோன்றி அப்பதான் 7ஆம் தலைமுறை, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறைன்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையில வாழ்ந்த ஒரு மனிதன் இயேசுவின் ஆண்டவருடைய வருகையை குறித்து ஆசையோடு இருந்தான்னா, இன்றைக்கு கடைசி காலத்தில் இருக்கிற நாம எவ்வளவு ஆசையோடு இருக்கணும்? அல்லேலூயா. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையில வாழ்ந்த ஏனோக்கு அவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு, ஆண்டவர் வருகிறார்னு சொல்லி உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட்டுட்டு கர்த்தரோடு சஞ்சரிக்க தொடங்கினான்னா, ஸ்தோத்திரம், இன்றைக்கு ஆண்டவருடைய வருகையின் கடைசி பகுதி, இந்த உலகத்தின் கடைசி பகுதி, ஆண்டவர் எப்படினாலும் வரலாங்கிற எதிர்பார்ப்போடு இருக்கிற நாம எவ்வளவு அதிகமாக அவருடைய வருகைக்காக ஆசையோடு காத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. யோபு சொல்லுறாரு ஸ்தோத்திரம். யோபு கிட்டத்தட்ட 4000 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்தவர். சரித்திரம் சொல்லுகிறது, வேதாகமத்திலேயே முதல் புஸ்தகம் எழுதப்பட்டது யோபு தானோ. அல்லேலூயா. அதாவது இந்த ஆதியாகமம், இந்த ஆகமங்கள் ஸ்தோத்திரம் இதெல்லாம் மோசே மூலமாய் கொடுக்கப்பட்டது. மோசேயின் காலத்துக்கு முன்பாக, ஆபிரகாமின் காலத்துக்கு முன்பாக வாழ்ந்தவர் தான் இந்த யோபு. அவரே சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் இந்த பூமியில வந்து நிற்பார் என்று நான் அறிவேன். அல்லேலூயா. அவருக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு இருந்து பாருங்க. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, அவர் சொல்லி அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அந்த வெளிப்பாடை பெற்ற நாம அவருடைய வருகைக்காக ஆசையோடு, அவரை பார்க்க வேண்டும் என்கிற ஆசையோடு காத்திருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? அல்லேலூயா, ஆமென். ரெண்டு விதமா இருக்கு அவரை பார்க்கிறதுல ஸ்தோத்திரம். ஒன்று, மறுரூபமாகி என்றென்றைக்கும் அவரோடு கூட இருக்கலாம். என் கண்களை, சொந்த கண்களை பார்க்கும். அல்லேலூயா. இன்னொன்னு, ஏனோக்கு செல்கிறார், 1000 பரிசுத்தவான்களோடு பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அல்லேலூயா. அப்போ நியாய தீர்ப்புல பார்க்கிற ஒரு கூட்டம் இருக்கு. ஒன்று, சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம். இன்னொன்னு என்னது? நியாய தீர்ப்பிலே கர்த்தரை பார்க்கிற ஒரு கூட்டம். இப்போ எந்த கூட்டத்தில் இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்க? எந்த கூட்டத்தில் இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? அல்லேலூயா. கர்த்தருடைய வருகையை பற்றிய எதிர்பார்ப்புள்ள ஒரு திருச்சபை அவரை பார்க்க வேண்டும், அவருக்கு நேராக எதிர்கொண்டு போக வேணும், அவரோடு கூட இருக்கணும். ஸ்தோத்திரம். அவர் தன்னுடைய சொந்த கைகளால் கட்டி நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதான அந்த பரலோக ராஜ்யத்தில் நான் போக வேண்டும் என்கிற ஆசை இருந்தால் மட்டும்தான், அல்லேலூயா, அதற்கு பின்பு ஸ்தோத்திரம் என்ன பண்ண முடியும்? நம்முடைய ஜெபங்கள் அதற்கேற்றமாய் மாறும். மோசேக்கு ஆசை இருந்ததுனால அவன் போய் கேட்ட, ஆண்டவரே நான் அந்த நல்ல தேசத்தையும் நல்ல மலையும் பார்க்கணும். அல்லேலூயா. வெளிப்பாடை பெற்றுட்டு அவன் சும்மா இருக்கல. ஸ்தோத்திரம். இரண்டாவது, ஆசை இருக்கிறது. ஆசை இருக்கிறவனால தான் போய் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்க முடியும். அல்லேலூயா. இப்போ வெளிப்பாடை பெற்ற நாம அந்த ஆசையோடு இருந்தால் மட்டும்தான், அல்லேலூயா, ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தமாகிற ஒரு ஜெபம். ஆண்டவரே உங்கள் வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க, நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கணுங்கிற அந்த ஜெபம் எப்போ வரும்னா ஸ்தோத்திரம், அந்த ஆசை உள்ள ஒரு திருச்சபைக்கு மட்டும்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் எல்லாருக்குமே ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு.
அந்த வெளிப்பாடு கூட ஆசையும் இருந்துச்சு. அவர்களுடைய ஜெபங்கள் எல்லாம் அதற்கேற்ற மாதிரி இருந்தது. அல்லேலூயா. அதனால தான் ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, மோசேயை பற்றி ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த காரியத்தை குறித்து நீ ஆண்டவரமா பேசக்கூடாது. அடுத்த வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, இதை பற்றி நீ என்கிட்ட பேசக்கூடாது, நீ இந்த நதியை கடந்து போவதில்லை. ஸ்தோத்திரம். ஆனா இவருடைய ஜெபம் என்னது? நான் போவேன். இப்போ ஆண்டவர் சொன்னது நடந்துச்சா, மோசே சொன்னது நடந்துச்சா? அல்லேலூயா. புரியுதா? அதாவது ஆண்டவர் சொல்றாரு, நீ இதை கடந்து போக மாட்டான்னு சொல்லிட்டாரு. ஆனா மோசே சொல்றாரு, ஆண்டவரே நான் எப்படியாவது அந்த நல்ல தேசத்தை போய் பார்க்கணும். அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு வெளிப்பாடு இருக்குது. பாருங்க, அப்ப அவனால போக முடியல. சுமார் அதுக்கு பிறகு 2000 வருஷத்துக்கு பிறகு இயேசு கிறிஸ்து வந்த பொழுது அவன் அந்த தேசத்துக்குள்ள வந்து அந்த மலையில இயேசுவோடு உட்கார்ந்து பேசுறான். புரியுதா? யாரு? தகுதி இல்லாதவன், அங்க தாண்டி போக முடியாது. சோதரம், அவன் பாவம் செஞ்சுட்டான், கர்த்தருக்கு விரோதமாக. சோதரம், அவன் தவறு செஞ்சுட்டான், கர்த்தர் ஆணையிட்டார், நீ போக முடியாதுன்ட்டு. ஆனா அவனுக்கு ஒரு வாஞ்சை இருந்து தெரியுமா? அந்த வாஞ்சை ஆண்டவர் கனம் பண்ணினார். அல்லேலூயா. ஒரு நாள் வந்தது, அன்றைக்கு இந்த மோசே அந்த மலையிலே போய் ஆண்டவரோடு பேசினான். அல்லேலூயா. இன்றைக்கு நாம யாருமே பரலோக ராஜ்யத்திற்கு தகுதி இல்லாதவர்களா தான் இருந்தோம். பாவம் செய்து, அக்கிரமங்கள்ல, அநியாயங்கள்ல, ஸ்தோத்திரம், துரோகம் செய்து கர்த்தருக்கு விரோதமாக தான் நம்ம இருந்தோம். ஆனா ஸ்தோத்திரம், நாம ஒரு ஆசைப்பட்ட, ஆண்டவரே நான் எப்படியாவது அந்த பரலோக ராஜ்யத்துக்கு வந்து சேரணுங்கிற ஆசையோடு நீங்க ஜெபம் பண்ணுவீங்கன்னா, ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கனம் பண்ணுவார். உங்கள் ஜெபத்தை கனம் பண்ணி நிச்சயமாகவே அவருடைய வருகையிலே உங்களை சேர்த்து கொள்ள ஆண்டவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரை பார்ப்போம், இப்பொழுது அல்ல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்நிய கண்களால் அல்ல, நம்முடைய கண்களாலே பார்ப்போம். அந்த நாள் நெருங்கி வருகிறது. ஆனால் எப்படி பார்க்க போகிறோம்? அதுதான் ஸ்தோத்திரம். அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரை சமீபத்தில் இருந்து பார்க்க போறோமா, அல்லது நியாய தீர்ப்பின் நாளிலே தூரத்தில் இருந்து ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகிற அந்த கூட்டத்தில் இருக்க போகுமா? இதை நம்ம தான் ஆராய்ந்து அறியணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வெளிப்பாடுகளை பெற்றிருந்தால் மட்டும் போதாது. ஆமென். ஆசை உள்ளவர்களாக இருக்கணும். நீங்க ஆசை உள்ளவர்களாக அதற்கேற்ற ஜெபத்தை ஜெபித்து உங்கள் வாழ்க்கையை பரிசுத்தம் பண்ணி கொண்டால் அந்த நித்திய ஜீவனில் ஆண்டவர் உங்களை சேர்த்துக் கொள்ள வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? அப்படியே கண்களை மூடுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த மாலை நேரத்துல நீங்க எங்களோடு பேசி இருக்கீங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை பற்றியும், இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வருகிறார் என்பதை பற்றியும், ஆமென் ஸ்தோத்திரம், அவர் சீக்கிரமாய் வந்து எங்களை சேர்த்துக் கொள்வார் என்கிறதை பற்றியும் எங்களுக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு இருந்தது, பெரிய வெளிப்பாடு இருந்தது. ஸ்தோத்திரம். ஆனால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் அதற்குரிய ஆசை உள்ளவர்களாக இருக்கிறோமா? ஆசை உள்ளவர்களாக இருக்கிறோமா? நோவாவை பற்றி சொல்லப்பட்ட இடத்துல, நோவா விசுவாசத்தினால தற்பொழுது நடக்காத காணாதவைகள் மேல ஸ்தோத்திரம் அவன் விசுவாசம் வைத்து பய பக்தி உள்ளவனாகி தேவனிடத்தில் திரும்பினானாம், பேழையை கட்டினானாம். காணாதவைகளை குறித்து அவனுக்கு பயபக்தி உண்டாகி ஸ்தோத்திரம் அவன் மனம் திரும்பி பேழையை கட்ட ஆரம்பிச்சிட்டான். ஆனால் ஸ்தோத்திரம், நாம எல்லாம் கண்டவர்கள். தேவன் ஒரு முறை இந்த பூமியிலே மாம்சத்திலே வந்திருக்கிறார், இன்னும் வருவார் என்கிற பெரிய வெளிப்பாடு இருக்கிறது. ஸ்தோத்திரம். காணாத ஒருவனை ஸ்தோத்திரம் பயபக்தி உள்ளவன் ஆகிட்டான்னா நாம இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவரே, அப்படி ஆயத்தமுள்ள ஒரு திருச்சபையாக, ஆயத்தமுள்ள ஒரு குடும்பமாக, ஆயத்தமுள்ள ஒரு பரிசுத்தவானாய் பரிசுத்தவாட்டியாக எங்களை மாற்றுவீராக. அதற்கு தகுதிப்படுத்துங்க. நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.